ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவத்தில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். வடிவியல். வடிவங்களை அவற்றின் சுற்றளவுடன் பொருத்துக. கொடுத்திருக்க வடிவத்துக்கு அதோட சுற்றளவு எதுவோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பொருத்தணும். சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதில் 4 பக்கம் கொடுத்துருக்காங்களா, அப்போ 4 பக்கத்தையும் கூட்டி வர விடை தான் சுற்றளவு. முதல் கொடுத்துருக்க வடிவம் 19 சென்டிமீட்டர். இரண்டாவது கொடுத்துருக்க வடிவம் 16 சென்டிமீட்டர். மூன்றாவது கொடுத்துருக்க வடிவம் 26 சென்டிமீட்டர். அடுத்து 4வது கொடுத்துருக்கிறது 28 சென்டிமீட்டர். அடுத்து புள்ளிகளை இணைத்து சதுரம் மற்றும் செவ்வக வடிவங்களை உருவாக்கி அவற்றின் சுற்றளவை காண்க. இங்கே நிறைய புள்ளி கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம சதுரம் இல்லைன்னா செவ்வகம் வரைஞ்சி அதோட சுற்றளவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக 4 வரைஞ்சி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. அவந்தியா இப்பூங்காவினை இருமுறை சுற்றி வந்தாள் எனில் அவள் கடக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? இது செவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போது செவ்வகத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்க சூத்திரம் 2 × நீளம் கூட்டல் அகலம். அப்போது இங்கே நீளமும் அகலமும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50, 40. அப்போது 2 × 50 கூட்டல் 40. 50 கூட்டல் 40 பண்ணோம் அப்படின்னா 90 வரும். அடுத்து 2 × 90 பண்ணும்போது 180 மீட்டர் வரும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவந்தியா 2 தடவை இந்த பூங்காவை சுற்றுறா. நம்ம இப்போது ஒரு தடவை சுற்றுனதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 180 மீட்டர் அப்படின்னு. 2 தடவை சுற்றுனதை கண்டுபிடிக்க நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போது 360 மீட்டர். அடுத்த கேள்வி, மதனுடைய வயல் செவ்வக வடிவில் உள்ளது. வயலின் நீளம் அதன் அகலத்தை போல 2 மடங்கு உள்ளது. வயலின் அகலம் 20 மீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்க. அகலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 மீட்டர். நீளம் அகலத்தோட 2 மடங்கு கொடுத்துருக்காங்க, அப்போது 40 மீட்டர். அதே மாதிரி இதே செவ்வகம் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு சூத்திரம் 2 × நீளம் கூட்டல் அகலம். அப்போது 2 × 40 கூட்டல் 20 போட்டோம் அப்படின்னா 2 × 60 அப்படின்னு வரும். அப்போ விடை 120 மீட்டர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. அதிக சுற்றளவு கொண்ட வடிவம் எது? கொடுத்துருக்கிறதுலையே அதிகமான சுற்றளவு இருக்க வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா வடிவத்தோட சுற்றளவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எது அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது 4வது இருக்க படம் தான் அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி, சிறிய சதுரம் ஒவ்வொன்றின் பக்க அளவும் 1 சென்டிமீட்டர் எனில் நிலவிடப்பட்டுள்ள வடிவத்தின் சுற்றளவு என்ன? விடை 16 சென்டிமீட்டர். அடுத்து பூங்காவை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பூங்காவில் இருக்க மாதிரி. அதை நம்ம உற்று பார்த்து கீழே கொடுத்துருக்க வினாக்களுக்கு பதில் அளிக்க போகிறோம். நீச்சல் குளத்தின் வடிவம் என்ன? விடை செவ்வகம். 2ஆம் கேள்வி, நீச்சல் குளத்தின் சுற்றளவு என்ன? விடை 90 மீட்டர். 3ஆம் கேள்வி, நீச்சல் குளத்தின் நீள அகலத்தை 2 மடங்காக்கினால் அதன் சுற்றளவு என்னவாக இருக்கும்? விடை 2 மடங்காகும். 4ஆம் கேள்வி, தாத்தா பூங்காவை ஒரு முறை சுற்றி வந்தாரெனில் அவர் சுற்றி வந்த மொத்த தூரம் என்ன? விடை 200 மீட்டர். அடுத்து நானே உருவாக்குவேன். வண்ண காகிதங்களை கொண்டு உனக்கு பிடித்த நாற்கர வடிவங்களை வெட்டி ஒட்டுக. அவற்றின் சுற்றளவு காண்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நாற்கர வடிவங்களை வெட்டி ஒட்டிட்டு அதோட சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு மாடலுக்கு 4 வடிவம் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து உனக்கு பிடித்த தளநிரப்பிகளை வரைந்து வண்ணமிட்டு கொடுக்கப்பட்டுள்ள தளத்தை நிரப்புக. நான் உதாரணத்துக்கு போட்டு காமிச்சிருக்கேன், இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியாக பதிக்கப்பட்ட தளநிரப்பிகளை டிக் செய்க. இதில் எந்த தளநிரப்பிகள்லாம் சரியாக பதிக்கப்பட்டிருக்கோ அதை டிக் பண்ணணும்.
இதில் வந்து 2வது படமும் 6வது படமும் தான் சரியாக இருக்குது. அப்போ அந்த 2ஐயும் டிக் பண்ணணும். அடுத்து தல நிரப்பிகளாக பயன்படுத்தக்கூடிய வடிவங்களுக்கு வண்ணம் தீட்டுக. நான் வண்ணம் தீட்டியிருக்க மாதிரி தீட்டிக்கோங்க. அடுத்து படத்தில் உள்ள வடிவங்களை எண்ணி எழுதுக. இந்த படத்தில் அவங்க கொடுத்துருக்க வடிவம் வந்து எத்தனை இருக்கோ அதை வந்து நம்ம எண்ணி எழுத போகிறோம். சதுரம் வந்து 1 கொடுத்துருக்காங்க, சரிவகம் வந்து 1 கொடுத்துருக்காங்க, முக்கோணம் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள 2 பரிமாண வடிவங்களை பயன்படுத்தி உனக்கு பிடித்த உருவத்தை உருவாக்குக. இந்த சைடு வந்து நிறைய வடிவம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச உருவத்தை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஒரு ராக்கெட் மாதிரி உருவாக்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கோங்க. அடுத்து புதிர்வெட்டு வடிவங்களை உற்று நோக்கி உரிய வண்ணம் தீட்டுக. இதில் வந்து 7 வடிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த வடிவத்துக்கு என்னென்ன கலர் கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதே கலர் வந்து அந்த வடிவத்துக்கு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அங்கே வந்து ஒரு பெரிய முக்கோணத்துக்கு பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. அப்போது அதே மாதிரி இங்கே எது பெரிய முக்கோணமாக இருக்கோ அதுக்கு வந்து நம்ம பிங்க் கலர் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா வடிவத்தையும் பார்த்து கரெக்டாக கலர் கொடுக்கணும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.